வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாடெல்லாம் அப்படியே தத்தளிக்குதுங்க. ரொம்ப மகிழ்ச்சி வெள்ளத்தில் எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. இன்னைக்கு காலையிலே பார்த்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு மகளிர் அக்கௌண்ட்டுக்கும் ரூ. 5,000 நம்முடைய தமிழக முதல்வர் ஐயா அவர்கள் இன்னைக்கு வழங்கியிருக்காரு. எவ்வளோ பெரிய விஷயம்! கிட்டத்தட்ட இவங்க தேர்தல் வாக்குறுதியில் சென்ற தேர்தல் வாக்குறுதியில் அறிவிச்சாங்க. என்ன அறிவிச்சாங்க? மகளிர் உரிமைத்தொகை ரூ. 1000 தருவோம் அப்படின்னு அறிவிச்சாங்க. ஆனால் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் 29 மாதங்கள் கழித்து 2023 கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த 29 மாதங்களுக்கும் மாதம் ரூ. 1000 என்றால் 29,000 தரணும். அதிலே பாக்கி இருக்குது. சரி, அதை விடுங்க, 29,000 தரணும். இன்றைக்கி 5,000 போட்டிருக்காரு, ரைட்டு, மீதி பேலன்ஸ் தருவார் அப்படின்னு நம்பிக்கை இருக்கு. ஆனால் சொத்து வரி, குடிநீர் வரி, மின்கட்டண உயர்வு எல்லாத்துலேயும் விலை ஏற்றி மக்கள்கிட்டையே பிடுங்கி மக்களுக்கு கொடுக்கறது என்னான்னு தெரியல எனக்கு. இதே பீகாரில் தேர்தல் அப்போ 10,000 கொடுத்தாங்க. உடனே அவங்க ஓட்டுக்காக கொடுக்குறாங்கன்னு இதே திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் சொன்னாங்க அன்னைக்கு. இன்னைக்கு உள்ள தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி என்ன சொல்லுவோம்? அப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எலெக்ஷன் வரனால தான் 5,000 கொடுத்துருக்காருன்னு சொல்லுவாங்க. அப்போ பீகாரில் நடந்தால் ஒரு நியாயம், இங்கே நடந்தால் ஒரு நியாயம். என்னங்க முதல்வரே? ஆனால் மக்கள்கிட்ட இருந்து வாங்கின வரி பணத்தில் மீண்டும் மக்களுக்கே கொடுத்துருக்கீங்க. மீதி அந்த 29,000த்தில் 5,000 போயிடுச்சு. மீதி 24,000 மக்களுக்கு தரணும். அது மட்டும் இல்லை, பூரண மதுவிலக்கு கொண்டு வரேன்னு சொன்னீங்க, கொண்டு வரல. இன்றைக்கி நீங்கள் 5,000 கொடுத்தனால என்ன தரமா ஆகும்? டாஸ்மார்க் வியாபாரம் எழுதி வச்சுக்கோங்க. இன்னையிலேருந்து டாஸ்மார்க் வியாபாரம் படு ஜோராக இருக்கும். எல்லாமே உங்கள் கஜானாவுக்கு வந்துடும். டோன்ட் வரி, பயப்படாதீங்க. ஆனால் நீங்கள் என்னதான், உங்களுக்கு தோல்வி பயம் வந்துவிட்டது. தமிழகத்தை ஆளக்கூடிய திராவிட மாடல் அரசிற்கு தோல்வி பயம் வந்துவிட்டது. அதுக்காக தான் அவர் என்னடா 5,000 கொடுத்துடலாங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. மத்திய அரசு நிதி வழங்கவில்லை என்று பொய்யான குற்றச்சாட்டை தமிழகத்தை ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் சொல்லிக் கொண்டிருக்கீங்க. தயவு செய்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாரி வழங்கி கொண்டே இருக்கிறார். ஆனால் எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு நிதி வரலன்னு மக்களை ஏமாற்றாதீர்கள். உங்களுடைய கபட நாடகம் இனி தமிழகத்தில் எடுபடாது. 2026 எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உரிமை தொகை 2,000 தரேன்னு சொன்னார். அதவே காப்பி அடித்து நாங்களும் 2,000 தரோன்னு சொல்கிறீங்க. உங்களுடைய கிளைமேக்ஸ் முடிய போகுது, சரிங்களா? திராவிட மாடல் ஆட்சிக்கு மக்கள் முடிவுரை எழுத தொடங்கிவிட்டார்கள். நன்றி, வணக்கம்.